சௌந்தர்யலகரி 83வது ஸ்லோகம். காமன் படைக்கலங்கள். பராஜேதும் ருத்ரான் திகுணசரகர்பௌ கிரிசுதே நிஷங்கௌ ஜங்கேதே விஷம விசிகோ பாடமகிருத யதாக்ரே திருஷ்யந்தே தசசரபலா பாதயுகளி நகாக்ரஸ் சன்மானஹ சுரமகுடசாணைக நிஷிதா. போருக்கும் செல்லும் வீரர்கள் தங்கள் அம்புகளை நுனி மேலே தெரியும்படி வைத்துக்கொள்ள உபயோகிப்பது அம்பூரா தூணி எனப்படும். இங்கே காமன் போர் வீரர்களில் முதன்மையானவன். இவன் ஒரு முறை தன்னை கோபாகினியில் எடுத்த ருத்ரன் வெற்றி கொள்ள வேண்டும். தன்னுடைய 5 அம்புகள் மட்டுமே போதாது என கருதி அதை இருமடங்குகளாக 10 அம்புகளாக தேவியின் அருளால் பெற்றுக்கொள்கிறான். இதனை தேவியின் கணுக்கால் என்னும் பகுதியான அம்பூரா தூணில் நுனியின் தெரியுமாறு வைத்துள்ளான். இதன் நுனிகள் நகங்கள் என்னும் புனற்பெயர் கொண்டவை. இவை தேவியின் அடிமலரனை தொழும் அமரர்களின் மகுடங்கள் என்றும் சாணைக்கல்லில் கூர்மையாக்கப்பட்டவை என்றும் விளங்கப்படுகின்றன. இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் இந்திராதி தேவர்களைப் போன்ற புகழும் அதிகாரமும் வாய்ந்த பதவிகளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள் என்பது தெண்ணம். இதற்கேற்ற அபிராமி அந்தாதி பாடல் 26. ஏத்தும் அடியாரி ஏழுலகினியும் படைத்தும் காத்தும் அழித்தும் திருப்பவராம் புகழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மனம் நாரும் தானினைக்கென நாக்கும் தழல் புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே.